ஹாய் காய், அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் ரொமான்ஸோட 5th எபிசோட் பார்க்கலாமா? லாஸ்ட்டாக எதோட முடிஞ்சிருக்கும் அப்படின்னா, இந்த ஹீரோயின் வந்து அவங்களோட நாவல் இருக்கு இல்லையா, அதில் வந்து செகண்ட் எபிசோட் எழுதிட்டு இருப்பாங்க. அதோட தான் அங்கே கம்ப்ளீட் ஆகிருக்கும். ஓப்பனிங்கில் என்ன காட்டுறாங்கன்னா, ஹீரோ வந்து ஜியோன் சார் கூட உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ அவர் கேட்குற, இந்த மாதிரி ஏன்டா நீ ஹீரோயின் கிட்ட வந்துட்டு எப்போ பார்த்தாலும் ரூடாக பிஹேவ் பண்ணிகிட்டே இருக்க, உண்மையை சொல்லட்டுமா, அந்த பொண்ணு எந்த வித ஃபோட்டோவும் எடுக்கல, வீடியோவும் எடுக்கல அப்படிங்கிற மாதிரி சொன்னால், அதுக்கு இவரும் அது எனக்குமே தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் ஏன் உனக்கு அவன் மேலே இவ்வளோ பெரிய ஒரு வெஞ்சன்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டால், அதெல்லாம் இல்லைடா, இவ எப்படி மேக்ஸில் வந்துட்டு 4 எடுத்தா, அது என்னால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இதனால தான் இவ்வளோ நாள் வந்துட்டு ஹீரோயினே இப்படி ட்ரீட் பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறமா அந்த டாஜ் சாரும் பிடி சாரும் வராங்க. இந்த மாதிரி உன்னோட கிளாஸ் கிடச்சிருச்சா அப்படிங்கிற மாதிரி அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. சரி, கொண்டு வந்து கொடுத்தவங்களுக்கு நீ எவ்வளோ காசு கொடுத்த அப்படிங்கிற மாதிரி கேட்டால், நான் ஏன் காசு கொடுக்கணுங்கிற மாதிரி சொல்லிட்டு எந்திரிச்சு போயிடுறாரு. அதுக்கப்புறமா அவங்க என்ன சொல்கிறாங்க, எப்படிடா உன்னோட லைஃபையே சேவ் பண்ணியிருக்காங்க, இது இல்லாமல் நீ எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன், இப்போ அதை கொண்டு வந்து கொடுத்துருக்காங்கன்னா எவ்வளோ பெரிய நல்லது உனக்கு. ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக நீ எதாவது காசோ இல்லைன்னா ஏதாவது ஒன்று நீ பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவனுக்கு பாட்டு பேசிகிட்டே இருக்காங்க. ஆனால் அங்கே அவருக்கு வந்துட்டு பயங்கர கோவம் வருது. நான் ஏன்டா அதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ள நினச்சிக்கிறாரு. அங்கே கட் பண்ணால் அப்படியே ஹீரோயின் வந்துட்டு ஸ்கூலுக்கு நடந்து வந்துட்டே இருக்காங்க. அவங்களுக்குள்ள பயங்கரமான சந்தோஷம். ஏன்னா அவங்களோட நாவல் வந்து பயங்கரமான வியூஸ் எல்லாம் போயிட்டுருக்கு இல்லையா, அதோட கமெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே படித்து பார்த்துட்டே வந்துட்டு சந்தோஷமாக வந்துட்டே இருக்காங்க. திடீர்னு அவங்களோட ஃப்ரெண்டு வந்துட்டு பூ அப்படிங்கிற மாதிரி சொல்ல பயமுறுத்தி விட்றாங்க. என்னடி ஃபோனையே பார்த்துட்டு வந்துருக்கு, அதுவும் இல்லாமல் இன்றைக்கி பயங்கர சந்தோஷமாக வேறு இருக்கியே அப்படிங்கிற மாதிரி கேட்க, இல்லடி இந்த மாதிரி புதுசாக நான் ஒரு நாவல் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். அப்படியா, அது என்னன்னு எனக்கும் காட்டுன்னா, இல்லை நான் இப்போதைக்கு காட்ட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. சரிடி, நீ என்ன வேணாலும் எழுது, ஆனால் இந்த பிஎல் லவ் ஸ்டோரின்னு ஒன்று இருக்கே, அந்த மாதிரியெல்லாம் எதுவும் எழுதிடாத. எப்படி தான் இது மாதிரிலாம் எழுதுறாங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. ஒரு ரொமான்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து வர்றது தான். அது எப்படி ஒரு ஆணுக்கிட்ட இருந்து வரும், அது நல்லாவா இருக்கும்? இந்த மாதிரிலாம் எப்படி எழுதுறாங்க கருமோ அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவங்களுக்கோ அடிவயிறெல்லாம் கலங்குது. ஐயையோ, நம்மளோடது தெரிஞ்சால் இப்படி தான் கேவலமாக பேசுவாளோ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே வந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா ஹீரோயின் வந்து ஆஃபீஸ் ரூமுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு அந்த அப்ளிகேஷன் வந்து கொடுக்கலான்னு போகிறாங்க. எதுக்குன்னா இந்த ஸ்பெஷல் கிளாஸ்க்காக. இவங்க வந்துட்டு இந்த பிடி சார் கிட்ட தான் போகிற மாதிரி இருக்கும். அங்கே போய் ஒன்று கொடுத்துட்டு டேரெக்டாக போயிட்டு அப்படியே ஹீரோ கிட்ட போய் கொடுக்க போகிறாங்க. அப்புறம் தான் அவர் கூப்பிட்டு என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படி இந்த மாதிரி பேசிகிட்டே இருக்கும்போது, உன்னை ஏதாவது ஃபோர்ஸ் பண்ணுறாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஃபோர்ஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் கண்ணடிங்கிறாங்க. அவன் வந்துட்டு தலையெல்லாம் ஆட்டமாக கண்ணை மட்டும் சிமிட்டின மாதிரி காட்டுறான். நீ என்ன அவளை ஃபோர்ஸ் பண்ணுறியான்னு அது இந்த பிடி சார் கேட்டால், அதுக்கு ஹீரோ நான்லாம் ஒன்று அவளை ஃபோர்ஸ் பண்ண கிடையாது, அவளோட ஸ்கோர் இன்க்ரீஸ் பண்ணணும்னு வரா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இங்கே என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்காங்க ஹீரோயின். அப்போ தான் அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு பிடி சாரும் ஹீரோவும் வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவளாம் ரொம்ப டேலண்டான பொண்ணுடா அப்படிங்கிற மாதிரி அந்த பிடி சார் சொன்னால், அதுக்கு ஹீரோ, எது இவ டேலண்டான பொண்ணா, இவன் மூஞ்ச பார்த்தாவே தெரியுதுடா எவ்வளோ பெரிய சோம்பேறின்னு சொல்லிட்டு, எங்கே நீ எத்தனை மணி நேரம் தூங்குறேன்னு சொல்லி பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி கேட்டால், அதுக்கு ஹீரோயின் யோசிச்சுட்டு இந்த மாதிரி 10 hours தூங்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன், பார்த்துக்கோ நல்லா படிக்கிற பொண்ணோட லட்சணம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாப்புல. அதுக்கப்புறமா உன்னோட ரேங்க் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டால், இந்த மாதிரி 9th ரேங்க் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். உடனே இவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு பேசுனீங்க, இப்போ பேச பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ வந்து இந்த பிடி சாரை பார்க்க அப்படியே பேக் அடிச்சாரார் அவரும். இந்த மாதிரி உன்னோட ஹோம் டீச்சர் என்ன சொல்கிறாரோ அதையே நீ செய்யுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் தலையை குமிஞ்சாராரு. இருந்தாலும் இல்லை சார் அப்படி இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல வராங்க ஹீரோயின். ஆனால் அதெல்லாம் அவர் கேட்குற மாதிரி தெரியல. ஆட போங்கயா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போகிறாங்க. ஜியோன் சாரோட கிளாஸ் தான் போயிட்டுருக்கோம். அப்படி கிளாஸ் நடத்திட்டே இருக்கும்போது இந்த போயை என்ன பண்ணுறாங்க, அவரையே ரசிச்சுட்டே இருக்க. ஆனால் அவர் கொஞ்சம் கூட கண்டுக்காமல் அவர் பார்த்துக்க கிளாஸ் எடுத்துகிட்டே இருப்பார். என்ன இவர் நம்மளை கொஞ்சம் கூட கண்டுக்க மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற மாதிரி மூஞ்செல்லாம் அப்படி வாடி போக, ஹீரோயின் திரும்பி பார்த்துட்டு இவளுக்கு ஏன் மூஞ்சி திடீர்னு இப்படி போகுதுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அங்கே கட் பண்ணால் பிடி பீரியட் தான் கட்டுறாங்க. அங்கே ஹீரோயினும் அவங்களோட ஃப்ரெண்டு போயாவும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி அவங்க பேசிகிட்டே இருக்கும்போது அவங்க ஃப்ரெண்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஸ்கூலெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா நான் கண்டிப்பாக வந்துட்டு இந்த ஜியோன் சார் கிட்ட போயிட்டு ப்ரப்போஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஓ அது வரைக்கும் நீ ஒரு லவ் பண்ணுவியாங்கிற மாதிரி ஹீரோயின் கேட்குறாங்க. ஆமாம் கண்டிப்பாக பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி உனக்கு என்ன அவர்கிட்ட பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்டால், எனக்கு அவரை பார்த்தா ஒரு மாதிரி பயங்கரமான அட்ராக்டிவ் ஃபீல் வருது, அதுவும் இல்லாமல் அவர் பார்க்க ரொம்ப பாவமாக இருக்காரா, அதனாலேயே எனக்கு என்னமோ அவர் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அப்போ ஹீரோயின் வந்து, அப்படியா எங்கள் அம்மாவும் இதுதான் சொல்லுவாங்க, எங்கள் அப்பா வந்து பாவம் பார்த்து கல்யாணம்
கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், அதனால தான் இன்றைக்கி இப்படி இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா பாவம் பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அது அப்போ வேணால் நல்லாயிருக்கும், ஆனால் பின்னாடி வந்துட்டு அது ரொம்ப நல்லா இருக்காது, 2 பேத்துக்குள்ள ஒத்தே போகாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. உடனே எங்கள் ஹீரோயின் ஃப்ரெண்டு வந்துட்டு ஒரு மாதிரி பார்க்க, இல்லடி நான் அவங்கள சொன்னேன், உனக்கெல்லாம் நல்லா தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. அப்படியே கட் பண்ணால் கிளாஸ் ரூமை தான் காட்டுறாங்க. அதுவுமே வந்துட்டு ஹீரோவோட பீரியட் தான். அவரும் உள்ளே வந்து ஸ்டூடெண்ட் கிட்ட பேசிகிட்டே இருக்கும்போது அப்போ ஹீரோயின் வந்து ஹீரோவையே பார்த்துட்டு, இவனை எந்த ஆங்கிளில் பார்த்தாலும் பாவமாகவே தோண மாட்டேங்குது, இவனை ஃபீல் பண்ணி ஒருத்தி வந்து மேரேஜ் பண்ணிப்பாளா, அவள் யாராக இருப்பா அப்படிங்கிற மாதிரி அப்படியே யோசிச்சிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறமா அவர் வந்து இன்றைக்கி யார் க்ளீன் பண்ண போகிறது அப்படிங்கிற மாதிரி கேட்க, அது வேற யார், ஹீரோயின் தான் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுட்டு அவரும் சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. அவர் போனதுக்கப்புறமா ஹீரோயினும் போய் க்ளீன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே இந்த சைட் பார்த்தா இந்த பிடி சார் இருக்கார் இல்லையா, அவரும் அந்த பக்கமாக க்ளீன் பண்ணிட்டு இருப்பார். ஏன்னா பிடி கிளாஸ் முடிஞ்சோன்னே திங்ஸ் எல்லாம் அப்படி அப்படியே கிடக்குதுன்னு சொல்லிட்டு அவர் அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருப்பாரு. எங்கள் 2 பேத்துக்கு மட்டும் ஏன்டா இப்படி நடக்குதுங்கிற மாதிரி இவங்க பார்த்துட்டே இருப்பாங்க. அதை அவரும் பார்த்துறாரு. என்னம்மா அப்படிங்கிற மாதிரி பேச, அப்படியே இவங்களும் வந்துட்டு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்போ தான் அவர் வந்துட்டு, இந்த மாதிரி நீ ரொம்ப நல்ல பொண்ணு தான் எனக்கு தெரியும், அதுவும் இல்லாமல் உன்னை ஃபோர்ஸ் பண்ணி தான் ஹீரோ வந்து அதில் ஜாயின் பண்ண வச்சுருக்கான் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. அப்போ தான் வந்து இந்த பிடி சார் வந்து அவரோட வரலாறு பற்றி சொல்லிட்டு இருக்காரு. இந்த மாதிரி நான்லாம் பயங்கரமான பிளேயர் தான், ஆனால் ஒரு சில அடிப்பட்டனால என்னால் அதை கண்டினியூ பண்ண முடியல, இங்கே வந்துட்டு இந்த மாதிரி ஸ்கூலில் வந்துட்டு நான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அப்படியே பேசிகிட்டே இருக்காங்க. இப்படி பேசிகிட்டே இருக்கும்போது ஹீரோயினுக்கு வந்து கால் வருது. வேற யாரும், அது ஹீரோ தான். அவர் கூப்பிட்டுட்டு, ஆமாம் நீ எங்கே இருக்கிப்போ அப்படின்னு கேட்டால், நான் இந்த மாதிரி க்ளீன் பண்ணிட்டு இருக்கேன், உடனடியே நீ வந்துட்டு ஆஃபீஸ் ரூமுக்கு வாங்குறாங்க. எதுக்கு அப்படின்னு கேட்டால், பிரிண்ட் அவுட்ஸ்லாம் எடுக்கணும் அப்படின்னா, அதுக்கு தான் வேற ஆள் இருப்பாங்களே அப்படின்னா, நான் சொல்கிறது உங்ககிட்ட தான் புரியுதா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், சரி ஓகே வையுங்க, இன்னும் 2 நிமிஷத்தில் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஃபோனை கட் பண்ணதும் இந்த பிடி சார் கிட்ட போயிட்டு, இந்த மாதிரி எனக்கு வேலை இருக்குது நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே கிளம்புறாங்க. அதுக்கப்புறமா ஹீரோ கிட்ட இருந்து பிரிண்டர்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து அந்த ஸ்பெஷல் கிளாஸில் இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கெல்லாம் கொடுக்க போவாங்க. அங்கே போய் பார்த்தா ஒருத்தருமே வந்து பயங்கரமான படிப்பாளி. ஐயோ இவ்வளவு கூட நம்ம எப்படி இருக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அப்படியே ஒன்று டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா ஹீரோவும் வந்துடுறாரு. ஹீரோ வந்து கிளாஸ் நடக்குது, பயப்புள்ள வேணும்னு ஹீரோயினை எழுப்பி கொஸ்டின் கேட்க, அந்த அம்மாவும் அப்படியே எந்திரிச்சு ஆன்சர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறது அவங்களோட ஸ்டோரியை பற்றி. அது அப்படியே பயங்கரமான ஒரு கான்ஃபிடென்ட்டோட பண்ண, சுற்றி இருந்த அத்தனை பேருமே வாயை பொழக்க, சே இந்த அம்மாவை இவ்வளோ மாஸ் காட்டுது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டே இருந்தா, இது நடந்தது அத்தனையுமே கனவு. கிளாஸும் நடந்து முடிஞ்சு எல்லாரும் வீட்டுக்கே கிளம்பியாச்சு. ஆனால் இங்கே ஹீரோயின் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்க, மெதுவாக அப்படியே ஹீரோ போய் அவங்கள அப்படியே எழுப்பிட்டு, நல்லா தூங்குனியம்மா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு, ஓ கிளாஸ் முடிஞ்சா நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னால், இன்னைக்கு இங்கே பார்த்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நீ ட்ரை பண்ணிவிட்டு நாளைக்கு ஹோம் ஒர்க்காக பண்ணிட்டு வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. அங்கே கட் பண்ணால் ஹீரோயின் அப்படியே லொக்கேஷன் எல்லாம் பார்த்துட்டு ஒரு இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. அது எந்த இடம் அப்படின்னா, இந்த ஜெனி இருக்கா இல்லையா, அவளோட வீடு தான். நைட் பார்ட்டிக்காக தான் எல்லாருமே அங்கே வந்திருப்பாங்க. ஸோ ஹீரோயினும் ஃபைனலாக அங்கே போய் சேர்ந்துடுறாங்க. அங்கே போனால் எல்லாருமே ஒரே மாதிரி ட்ரெஸ் கோட் போட்டுட்ருக்காங்க. ஹீரோயினுக்காகவும் ஒரு கோட் வந்து எடுத்து வச்சுருப்பாங்க. அதையுமே கொடுத்துட்டு ஹீரோயின் கொண்டு வந்து அந்த சக்கரவள்ளி கிழங்கு வந்துட்டு நல்லா குக் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, ஜெனியும் ஹீரோயினையும் மட்டும் எந்திரிச்சு போகிறாங்க. அவங்க வெளியில் இருக்க அடுப்பில் வந்து அதை வந்து நல்லா சுட்டுட்டு இருக்காங்க. அப்படியே உட்காந்து 2 பேரும் பேசிகிட்டே இருக்கிறாங்க. அப்போ தான் ஹீரோயின் கேட்குறாங்க, உனக்கு இந்த மாதிரி நைட் அட் பாரிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு நாவல்ஸ் இருக்குமே தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இங்கே இந்த ஜெனி வந்துட்டு ஒரு மாதிரி மூஞ்செல்லாம் வச்சுட்டு, ஓ நீயும் அதை படிச்சிருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. என்னடா எலி பம்புதே அப்படிங்கிறத பார்த்தா, ஆக்சுவலாக அப்போ தான் சொல்கிறாங்க, இவங்களுக்கு இந்த மாதிரி லவ்னு சொல்லிட்டு ஒருத்த உண்மையாகவே கிடையாது. இந்த நாவல்ஸை படிச்சுட்டு இதில் வந்த கதை எப்படி இருக்கோ அதை தான் அவங்களோட லவ் ஸ்டோரியாக அவங்க ஸ்கூலில் சொல்லியிருப்பாங்க. இது எல்லாமே ஹீரோயினுக்கும் தெரியும், இருந்தாலும் இவங்க ஏன் அதை வந்து வெளியே சொல்லணும்னு சொல்லிட்டு சொல்லலை. ஸோ இங்கே வந்து அதை கேட்குறாங்க, உனக்கு ஆல்ரெடி தெரியுமா, தெரிஞ்சுமே நீ சொல்லலை அப்படின்னு கேட்டால், நீ ஆல்ரெடி அந்த கனவை நினச்சி ரொம்ப சந்தோஷமாக சொல்லிட்டு இருக்கேன், நான் ஏன் போய் அதையெல்லாம் கெடுத்துட்டு அப்படிங்கிற மாதிரி அந்த நாவல்ஸை பற்றியே சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா நீ இது மாதிரி இந்த புக்கு படிச்சியா அந்த புக்கு படிச்சியான்னு சொல்லிட்டு ஒன்றா பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் ஜெனி சொல்கிறாங்க, இந்த மாதிரி நாவல்ஸை படிக்கிறதுக்காக நான் வந்து டிரான்ஸ்லேட்டர் தான் யூஸ் பண்ணேன், அது மூலமாக தான் நான் கொஞ்சம் அந்த கொரியன் புக்ஸ் எல்லாம் படித்து எனக்கு ஓரளவுக்கு இந்த கொரியன் லாங்குவேஜ் வந்து தெரியும். அதுக்கப்புறமா பேசி முடிச்சுட்டு இந்த குக் பண்ணது வந்துட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இவங்க பண்ணி கொடுத்த மெத்தட் வந்து ஜெனிக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும். ருசிச்சு சாப்பிட்றாங்க. இப்படியே எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டுட்டு அப்படியே வெளியவே வந்துட்டு அப்படியே அந்த கட்டில் வந்து படுத்துடுறாங்க. மேலே அப்படியே ஸ்டார்ஸ் எல்லாம் பார்த்து அப்படியே பேசிகிட்டே இருக்காங்க. ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் எல்லாம். இப்படி எல்லாரும் சேர்ந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணி அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஹேங் அவுட் பண்ணணும் யாருக்கெல்லாம் ஆசை இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே இப்படி எல்லாருமே வந்து ஜாலியாக படுத்து பேசிகிட்டே இருக்கு. திடீர்னு அங்கே மேலே ஸ்டார்ஸை பார்த்துட்டு இருந்தாங்க இல்லையா, அதில் கூட ஹீரோவோட உருவம் வந்து இந்த மாதிரி மேக்ஸ் ஹோம்ஒர்க்கை
மறக்காமல் பண்ணிருங்கிற மாதிரி சொல்லுவார். அதில் அப்படியே பயந்து அதிரி போய் எந்திரிச்சு, ஐயோ எனக்கு மேக்ஸ் ஹோம்ஒர்க் வேறு பெண்டிங் இருக்கே, ஆனால் இந்த மாதிரி வெளியே வந்து சந்தோஷமாக இருக்கிற நேரத்தில் கூட இதெல்லாம் வந்து என்னை பயமுறுத்துதுங்கிற மாதிரி புலம்புறாங்க. அந்த நைட் அப்படியே முடியுது. அடுத்த நாள் காலையில் விடிஞ்சதுக்கப்புறமா ஸ்கூலில் தான் காட்டுறாங்க. ஹீரோயின் வழக்கம் போல் அந்த ஹோம்ஒர்க் பண்ணல. அப்படியே வந்துட்டு ஹீரோ கிட்ட போகிறாங்க. அங்கே போயிட்டு இந்த மாதிரி நான் ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வரல, ஸோ பனிஷ்மெண்ட்டுக்காக எஸ்ஸை எழுதிட்டு வரேங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு ஹீரோ வந்துட்டு ஃபஸ்ட்டு நீ ட்ரை பண்ணியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. உடனே இவங்க திருன்னு முழிக்க எஸ்டே நடத்துனதுலேருந்து ஒரு 2 கொஸ்டின் கேட்பாரு. அதுலேயுமே இவங்க ரொம்ப தப்பாக தான் ஆன்சர் பண்ணுவாங்க. நான் நடத்துகிறப்ப கூட நீ கவனிக்கலையா, அப்போ நீ எங்கே தான் கவனிச்சிட்டு இருந்த, என்ன தான் நீ பண்ணிட்டு இருந்த அப்படிங்கிற மாதிரி கடுப்பாகிறாங்க. எனக்கு ஒன்று என்ன சொல்கிறதுனே தெரில, ஏன்னா கிளாஸ் நடத்தும் போது கூட கவனிக்காமல் இருந்திருக்கேன். இது ரொம்ப சிம்பிளான ஒரு மேக்ஸ் தான், இதை போடும்போது உனக்கு அது வந்து புரியும், அதுக்கப்புறமா நீ போக போக பிக்கப் ஆயிடுவேன்னு நினச்சி தான் நான் இதெல்லாம் கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி புலம்புறாரு. எனக்கு தெரில, உன்னால் திருத்தவே முடியாது போல் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. இங்கே ஹீரோயினுக்கு மூஞ்சே இல்லை. சாரி சார் அந்த மாதிரி சொல்லிட்டு அப்படியே மெதுவாக ஸ்டாஃப் ரூம் விட்டு வெளியே வராங்க. கொஞ்சம் தூரம் வந்ததுக்கப்புறம் அட போடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு சிரிச்சிட்டு ஜாலியாக போயிடுறாங்க. அங்கே கட் பண்ணால் லைப்ரரியில் தான் காட்டுறாங்க. அவங்க மறுபடியும் உட்காந்து அவங்களோட ஸ்டோரி எழுத ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அன்னைக்கு நடந்த விஷயத்தெல்லாம் நினச்சி பார்த்துட்டு, ஹீரோ கூட நடந்தது, ஸ்கூலில் நடந்தது எல்லாத்தையும் நினச்சி பார்த்துட்டு ஒரு கண்டென்ட்டாக க்ரியேட் பண்ணி ஸ்டோரி எழுதிட்டு இருப்பாங்க. அப்படியே அதை வந்துட்டு பர்ஃபெக்டாக முடிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தில் வந்துட்டு அவங்க பாட்டுக்கு வந்துட்டு ஹாயோன்னு சொல்லிட்டு நல்லா குதிச்சுட்டே இருப்பாங்க. ஃபுல்லாக முடிச்சிட்டோம், இப்போ தான் வந்துட்டு மன நிம்மதியாக இருக்குது, செம்மையாக ஒர்க் அவுட் ஆகும், இந்த எபிசோட் இன்னும் தூக்கி விட்டுரும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு சந்தோஷமாக வந்துட்டு அவங்க தன்னைத்தானே நினச்சிட்டு பயங்கரமாக சந்தோஷமாக பெருமையாக பட்டுட்டு இருப்பாங்க. திடீர்னு அவங்களுக்கு ஏதோ ஒரு ஸ்மெல் வர மாதிரி இருக்கும். என்ன ஏதோ ஒரு ஸ்மெல் வருது, அதுவுமே ரொம்ப ஃபெமிலியராக இருக்க மாதிரி இருக்கே, இங்கே என்னவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே வந்துட்டு லைட்டாக அப்படியே தலையை திருப்பி பார்த்தா அங்கே ஹீரோ நின்றுருக்காப்புல. போச்சுடா முடிஞ்சது ஜோலியே அப்படிங்கிற மாதிரி இவங்க அப்படியே தயங்க லேப்டாப்பை க்ளோஸ் பண்ணுறாங்களுக்குள்ள அவர் வந்து இவங்களுக்கு முன்னாடி லேப்டாப்பை பிடிச்சிட்றாரு. இந்த பக்கமாக அவங்கள விட்டுட்டு அவர் இதில் பார்த்துட்டு என்ன இது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அப்படியே இதோட இந்த 5th எபிசோடும் கம்ப்ளீட் ஆகுது. இதுக்கப்புறமா என்ன நடக்குது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா பாய்.